நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கட்சியின் அவைத்தலைவர் செல்வராஜ் அவர்கள் பேச இருக்கிறார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற படகு போட்டிக்கு மீனவர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மீனவர் படகு போட்டி கழக மீனவர் அணி சார்பில் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் திரு துறைமுக பிளாரன்ஸ் அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய மீனவர் அணி தம்பிமார்களை அத்துணை பேரை இணைத்துக் கொண்டு இந்த ஒரு படகு போட்டி மற்றும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து உரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட அவைத்தலைவர் திரு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு செல்வராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள மீனவர் அணி துணை செயலாளர் மாநில துணை செயலாளர் திரு துறைமுக பிளாரன்ஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மண்டல தலைவர் மற்றும் பகுதி செயலாளர் தம்பி நிர்மல்ராஜ் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த வட்டக்கழக செயலாளர் திரு டென்சிங் அவர்களே மற்றும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் திரு ஆர்மு அண்ணாச்சி அவர்களே, தொழிலாளர் அணியினுடைய மாநகர அமைப்பாளர் திரு முருகேசிக்கு அவர்களே, இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி பவானி அவர்களே, திரு வைத்தியை அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி அவர்களே மற்றும் நம்முடைய நாகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் திரு ராபர்ட் அவர்களே, திரு ஸ்மைலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள ஜஸ்டின் அவர்கள், லாசர் அவர்கள், மார்ஷல் அண்ணா மரியதாஸ் அண்ணா, தம்பி ராஜா அவர்கள், அதுபோல் அருண்குமார், ஜெனிஃபர் அவர்கள், வெளி சகோதரர்களே, கமலி, நம்முடைய டோலி, கன்னிமரியால் உள்ளிட்ட மாலிரணி சார்ந்த நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மீனவர் தின விழா, மீனவர் என்பது அந்த கடல் சீற்றத்தை எதிர்த்து, கடல் அலைகளை எதிர்த்து, அதனுடைய எதிர் திசையிலே நாம் அந்த பணி செய்து வருகிறார்கள். தங்களுடைய ஒரு உறுதியோடு, அந்த தங்களுடைய உடல் பலத்தோடு, அதில் அவர்கள் எல்லாரும் இரவிலே ஓய்வு எடுப்பார்கள். ஆனால் மீனவர்கள் மாலையிலே தான் கடலுக்கு செல்கிறார்கள், அதிகாலை வருகிறார்கள். ஆகவே அந்த நிலவிலே அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆக நிச்சயமாக அது மாதிரி இங்கே வந்ததும் ஓய்வு ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம அவங்களை எங்கேயும் பார்க்க முடியாது, சாரத்தோட ஓய்வில் இருப்பாங்க. அதனால் எப்போவுமே உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சொன்னாலே மீனவர் சமுதாயம் சொல்லலாம். இந்த கடுமையான உழைப்பு, தங்களுடைய உழைக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே இந்த உழைப்பின் மூலமே வருமானத்தை ஈட்ட தெரிந்த, வேற எந்த தொழிலும் தெரியாத ஒரு மீன்பிடி தொழிலாளர்களை கொண்டது தான் நம்முடைய பகுதியில் அதிக மீனவ மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அதே போல் அவருடைய கோரிக்கையும் கவனிக்கக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. நீண்ட நாள் கோரிக்கை ராபர்ட்டன் கிட்டத்தட்ட 10 வருஷம் வச்ச கோரிக்கை எங்களுக்குன்னு ஒரு வங்கின்றது. இன்னைக்கு மீனவர்களுக்குன்னு ஒரு வங்கி தொடங்கப்பட்டிருக்குது. அங்கே ஜுவல் லோனு எல்லாத்தையும் போல எல்லா வங்கிக்கும் போக வேண்டியதான். மீனவர்கள் மட்டுமே அதில் உறுப்பினர்கள், மீனவர்களுக்கு மட்டுமே அதில் நகைக்கடன் வழங்கப்படும். நகைக்கடன் சங்கம் என்று தொடங்க வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஏடி ஆஃபீஸ் வளாகத்தில் இருக்குது. அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், சேமிப்பு பண்ணலாம். உங்களுக்கு அவசர தேவைக்கு குறைந்த வட்டியில் 9.5% வட்டியில் நமக்கு கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் மொத்தமாக நம்ம தனியார் மைக்ரோ ஃபினான்ஸ் கார்பரேஷன் அந்த மாதிரி தனியார் நிதி நிறுவனம் மாட்ட வேண்டியதில்லை. அவன் பேசும்போது ரொம்ப நேக்கா பேசி கடன் கொடுப்பாங்க. ஆனால் கடன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமையில கடன் வசூலிப்பு பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பெண்கள் கூட்டுறவு கடன்களை உபயோகப்படுத்தி அந்த நமக்கு மீனவர் மக்களுக்கு தொடங்கப்பட்ட வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். அதுபோல் நம்முடைய தடைக்கால நிவாரண நிதி முத கொண்டு வந்தது கலைஞர் தான். அன்னைக்கு 500 ரூபா கொடுக்க ஆரம்பித்தார் முதலாக. அதில் எந்த பாகுபாடும் இல்லை, அத்துணை மீன்பிடி மக்களுக்கும் சொன்னார் இல்லையா. இதில் விசைப்படகு, நாட்டுப்படகுன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் பயனடைந்து வந்தார்கள். பின்பு இது இப்போ 5000 இருந்தது 8000 உயர்த்துவேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார். இன்னைக்கு இந்த வருஷத்துலேருந்து உயர்த்தி வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் அப்படி தான். மகளிருக்கு என்ன முதல்ல கூட்டுறவு சங்கம் தொடங்கியது நம்முடைய பகுதியில் தான். இந்த வட்டில் பார்க்கும்போது ஞாபகம் வருது, நம்முடைய முதலமைச்சர் எல்லா மீன் விற்பனை செய்கிற எல்லா மகளிருக்கும் இதை கொடுக்குற ஒரு திட்டத்தை வச்சுருந்தாரு கலைஞர் அவர்கள். இவ்வாறு நமக்கு பார்த்து அதிலும் குறிப்பாக மீனவ மக்களையும் பிற்பட்ட வகுப்புலேருந்து மிகவும் பிற்பட்ட வகுப்புலன்னு சொல்லிட்டு மாற்றி அறிவித்தது கலைஞர். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் மீனவ சமுதாய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு இன்னைக்கு அதை பெற்று அனுபவித்து வருகிறார்கள். நான் வெலிங்டன் முத அவங்க பொண்ணு மெரிட்டில் MBBS ஜாயின் பண்ணான். இப்போ அந்த அண்ணன் சொன்னார்,
இக்க இதோடைய பலனே எனக்கு தெரியாது. பிசிஏ எம்பிசி ஆக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. என் மகன் உள்ள எம்பிசியில் அவளுக்கு ஃப்ரீயாக அந்த சீட்டு கிடைச்சதுன்னு தான் எனக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாய மக்கள் கல்வியிலையும் வாழ்வாதாரத்தில் உயர்வதற்கு முதல் வித்திட்டவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வாறு பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து தருகிறதா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை கூறிக்கொண்டு, மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் வழங்கி வர்றாரு. மாதம் 1000 ரூபா நம்முடைய தளபதியாக கொடுத்து வருகிறாரு. படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. அதாவது கல்லூரி படிக்கும் பிள்ளைகளுக்கு, அதே போல் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் பெற்று பயனடைந்திட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, உலக மீனவர் தினம் முன்னிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய ஃப்ளாரன்ஸ் அண்ணன் மற்றும் அவரோடு இணைந்து செயல்பட்ட அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இந்த அதுபோல படகு போட்டி வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், பங்கெடுத்த அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் பரிசு இருக்கிறது. அதனால் பங்கெடுத்த தம்பிமார்களுக்கும் இருக்குது. அதில் சிறப்பாக நானும் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். அவருக்கு ஒரு கேஷ் அவார்டு. அவர் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காரு, நான் ஒரு 5000 ரூபாய் கேஷ் அவார்டு வச்சிருக்கிறேன். அதனால் எல்லாத்துக்கும் அந்த பரிசையும் பெற்று செல்லுங்கள், இதையும் பெற்று செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஒவ்வொருவரும் வாழ்வில் மேம்பட நான் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். படகு நாட்டு படகு சங்கம், ஃபைபர் படகு சங்கத்தினருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா சொன்ன உடனே கொண்டு வந்து ஃபைபர் படகு ஒன்று விட்டதுனால அந்த சிந்தாத்திரை மாதா நாட்டு படகு ஃபைபர் சங்கத்துக்கும் எங்களது நன்றியை பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறோம். நன்றி. போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து படகு போட்டிகள் அவர்களுக்கும் பரிசு உண்டு. அவர்களும் வரவும். மூணாவது பரிசு செல்போன் ராபர்ட் ஊக்கத்தொகையாக அப்படியே அந்த பக்கம் 4 பேர் தான். ஊக்கத்தொகையாக நமது அமைச்சர் அவர்கள் சிறப்பு பரிசு விளங்குகிறார். சுகந்தி அவர்கள் வரவும் தையல் மிஷின் பெற்றுக்கொள்ளவும். சுகந்தி நலத்திட்டங்கள் டோக்கன் உள்ளவர்கள் ஒவ்வொருத்தராக வரும். வரிசையாக வரும். சரிங்க, அப்படியே அக்கா ஒருத்தர் அக்கா ஒருத்தர் என்ன அக்கா
சேலை டோக்கன் வைத்திருக்கவர்கள் ஒரு 4 போதும் நானே சேலை டோக்கன் வச்சிருக்கோம்.